ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனிதனையும் பேதுருவின் மாமியையும் குணமாக்குகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஏசு ஒரு ஓய்வு நாள் அப்போ கப்பர்நகூம்ல இருக்கிற ஜெப ஆலயத்துல பிரவேசித்து அவரோட வழக்கத்தின்படியே போதகம் பண்றார். அவர் போதகம் பண்ணும்போது வேத பாரகரை மாதிரி போதிக்காம அதிகாரமுடையவராய் அவங்களுக்கு போதகம் பண்ணினதால இயேசுவோட போதகத்தை குறித்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஜெப ஆலயத்துல அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷனுக்குள்ளாடி இருந்த அசுத்தாவி இயேசுவை பார்த்து, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? நீர் யார் என்கிறது எனக்கு தெரியும். நீர் தேவனுடைய பரிசுத்தர்னு சத்தம் போட்டது. உடனே ஏசு அதை பார்த்து, நீ பேசாம இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி அதை அதட்டுறார். உடனே அந்த அசுத்தாவி அந்த மனிதனை அலைக்கழித்து ரொம்ப சத்தம் விட்டு அந்த மனிதனை விட்டு விலகி போனது. இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு அவங்களுக்குள்ளாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றாங்க. அந்த நாள்ல இருந்து இயேசுவோட கீர்த்தி கலிலியா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. உடனே அவங்க அந்த ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபு யோவானோடு கூட பேதுரு அந்திரேயாவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பேதுருவோட மாமி ரொம்ப காய்ச்சலோட படுக்கையில படுத்திருந்தாங்க. உடனே பேதுருவோட மாமியை குறித்து அவங்க இயேசுவுக்கு சொல்றாங்க. உடனே இயேசு கிட்ட போய் அவங்களோட கையை பிடித்து அவங்கள தூக்கி விடுறார். உடனே அவங்களுக்கு இருந்த காய்ச்சல் அவங்கள விட்டு நீங்கி போயிற்று. அவங்களுக்கு காய்ச்சல் குணமான உடனே அவங்க எழுந்திருந்து அங்க இருந்த எல்லாருக்கும் பணிவிடை செய்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.